Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About Us Loveல எபிசோட் நம்பர் 3 தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அது ஜீனியஸ் பொண்ணு இருக்காங்கல்ல லீஷி அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க ஆன்லைன்ல மெமரி கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ டோர் முன்னாடி நம்ம ஹீரோயினும் ஃபாயும் நின்னுட்டு டோரை ஓபன் பண்ண சொல்றாங்க. அப்போ லீஷி கேமரால பார்த்துட்டு சொல்றாங்க அதோட பாஸ்வேர்ட் உனக்கு தெரியும், உன்னோட அஸ்ட்ராலஜி நம்பர் அது இதுன்னு நிறைய சொல்றாங்க. அது எதுவுமே ஃபாய்க்கு புரியல. ஒழுங்கா இப்ப டோரை ஓபன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு லீஷி சொல்றாங்க நான் சொன்ன பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு உள்ளவா அப்படின்னு. உடனே ஃபாய் வந்து சரி ஓகே இப்போ என்கிட்ட இனியொரு மெத்தட் இருக்கு, ஹீரோயின் என்னோட வெப்பனை கூட அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஃபாய் கிட்ட நம்ம ஹீரோயின் எக் எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது எக் ரோஸ்ட் வந்து லீஷிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்த அடுத்த செகண்டே நான் உடனே டோரை ஓபன் பண்றேன் அப்படின்னு லீஷி உடனே டோரை ஓபன் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ ஃபாய் வந்து லீஷிக்கு அந்த எக் ரோஸ்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மெதுவா நம்ம ஹீரோயினை இந்த இடத்துல தங்க விடுறதுக்கு அலோ பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்களா. லீஷி சொல்றாங்க ஒரு ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, இருந்தாலும் அவளை இங்க தங்க விடுறதுல எனக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எல்லா பில்ஸையுமே நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் லீஷி ஒத்துக்கலையா. அப்போ ஃபாய் சொல்றாங்க நீ சாப்பிட்டுட்டு இருக்கியே இந்த எக் ரோஸ்ட் இத பண்ணுனதே ஹீரோயின் தான், ஹீரோயின் நல்லா சமைப்பா, அவ உனக்காக எக் ரோஸ்ட் டெய்லி பண்ணி குடிப்பா அப்படின்னு. அடுத்த செகண்டே லீஷி ஓகே சொல்லிட்டாங்க. ஜீனியஸா இருந்தாலும் சாப்பாடு வந்துட்டா அப்படியே விழுந்துடுவாங்க போல. இப்போ ஹீரோயினும் இங்கேயே ஸ்டே பண்றதுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்ப 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இங்கே தங்க போறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்களோட கிளாஸ்மேட் ஒரு பையன் கால் பண்றாங்க. இவங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கிளாஸ்மேட் சொல்றாங்க நீ ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருந்தல்ல, ஆனா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எதையுமே சப்மிட் பண்ணலையே, அது கூடவே ஒரு டிராயிங்கையும் சப்மிட் பண்ணணும், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் இருந்ததுனால அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன், உடனே நான் ஏதாவது பண்ணி உனக்கு அதை சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிளாஸ்மேட்டும் சொல்றாங்க நீ சப்மிட் பண்றது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், ஆனா நாளைக்கு மட்டும்தான் டைம் இருக்கு, நாளைக்கு மறக்காம உன்னோட டிராயிங்க கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் டிராயிங் வரைங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா என்ன பெயிண்ட் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்ல. ஃபாயும் லீஷியும் சேர்ந்து ஹீரோயின் என்ன வரைய போறா அப்படின்னு ஆவலா சாப்பிட்டுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கூட சேர்ந்து விண்மீன்கள் கீழே விழும்போது பாத்துருக்காங்கல்ல, அது டக்குனு ஞாபகம் வரும். அதனால டக்குன்னு போயிட்டு பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லீஷி கிட்ட ஃபாய் சொல்றாங்க பாத்தியா என்னோட ஃப்ரெண்டு சமைக்கிறதுல மட்டும் இல்ல அவளுக்கு பெயிண்டிங்கும் நல்லா தெரியும் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப அழகா ஒரு பையன் பொண்ணு உட்கார்ந்துட்டு விண்மீன்கள் விழக்கூடியதா பாக்குற மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட கிளாஸ்மேட் இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோயின் வரைஞ்ச பெயிண்டிங்க கொண்டு வந்து சார் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சார் நேரா எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோ உடனே இது நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோயினோட நேம ஸ்காலர்ஷிப்ல எழுதியிருப்பாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோயினோட நேம் ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கும். ஏன்னா ஹீரோவுக்கு ஹீரோயின் தேவைப்படுறாங்கல்ல, அதனாலதான். இங்க கட் பண்ணா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்கல்ல, அந்த ஸ்காலர்ஷிப் டே வந்தாச்சு. இப்போ கரண்ட் கட் ஆயிடும். ஹீரோயினை உடனே ஹீரோ அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு தனியா ஒரு இடத்துல வச்சு பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க நீ ஸ்டேஜ்ல வச்சு என்ன யாருன்னு தெரியாத மாதிரி நடந்துக்கிட்ட, அது ஓகே, இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தானே தனியா இருக்கோம், உண்மையாவே உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நீ யாருன்னு எனக்கு தெரியவே செய்யாதே, உன்னோட டிராயிங் பார்த்தேன் அதனாலதான் உனக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன் அப்படின்னு. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க நீ எத்தனை போய் தான் சொல்லுவ, ஒருவேளை பொய் சொல்றதே வழக்கமா வச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு. உடனே ஹீரோ கேக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம், ஹோட்டல்ல மீட் பண்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொன்னா நீ நம்புவியான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன லூசா, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டல்ல தான் மீட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி ஒன்னும் மீட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இன்னும் நிறைய தடவை நம்ம மீட் பண்ண போறோம், அதனால அதுக்கப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க அன்னைக்கு அந்த விண்மீன் விழும்போது நீ ஆசைப்பட்டது என்ன இனி ஒரு தடவை பார்க்க கூடாது அப்படின்னு தானே, இப்ப என்ன மறுபடியும் மாத்தி பேசுற, இதுவும் பொய் தானா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இனி எப்பவுமே அடிக்கடி நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க கட் பண்ணா எல்லாரும் ஸ்காலர்ஷிப் பேமெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தன்னோட பாக்கெட்குள்ள கைவிட்டு பார்க்கும்போது உள்ள ஒரு செயின் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா ஹீரோயின் யோசிக்கிறாங்க இந்த செயின் எப்படி என்கிட்ட திரும்ப வந்துச்சு அப்படின்னு. உடனே ஃபாய் கேக்குறாங்க இந்த செயின் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சுன்னு தானே எங்ககிட்ட சொன்ன, வீடு ஃபுல்லா தேடினியே, இப்ப எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கும் தெரியல, ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் நான் இந்த செயினை வச்சிருந்திருப்பேனா இருக்கும், எனக்கு ஒருவேளை மறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோ இந்த செயினை ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே ஹீரோயினோட பாக்கெட்ல போட்ட மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. அதனால ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஒருவேளை நிஜமாவே ஹீரோவனா ஹோட்டல்ல மீட் பண்றதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கேனோ அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஆத்துக்குள்ள விழ போனது, ஹீரோயின் தூக்குனது, அந்த டைம்ல செயின் கீழே விழுந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயின் ஷாப்பிங்காக போயிருக்காங்க.
போயிருக்காங்க, பெயிண்ட் தான் வாங்க போயிருப்பாங்க. அப்போ அதுல எல்லாத்தையுமே பார்த்தா எல்லாத்தோட விலையுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே பெயிண்ட் வாங்கவே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட டியூஷன் ஃபீஸ் நான் எப்படி கட்டுவேன்? இருந்தாலும் எனக்கு பெயிண்டிங் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால இது எல்லாம் வாங்கிதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்காவது காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து ஒருத்தவங்க ட்ராலிய தள்ளிக்கிட்டே வராங்க. அவங்க ட்ராலிய தள்ளிக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோயின் ஒரு இதுக்கு மேலதான் நின்ன மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க. அதுல இடிச்சு நம்ம ஹீரோயின் அந்த ட்ராலிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஆனாலும் வாங்க வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினை எழும்ப விடாம நிறைய பெயிண்ட் எடுத்து ஹீரோயினுக்கு மேலேயே போட்டு அந்த ட்ராலி அப்படியே தள்ளிட்டு போறாங்க. இப்ப ஷாப்பிங் முடிச்சு ரெண்டு பேருமே வெளியில வந்தாச்சு. இந்த ட்ராலிக்குள்ள நம்ம ஹீரோயினை போட்டு ஒருத்தவங்க தள்ளிட்டு போனாங்கல்ல, இவங்களோட நேம் தான் ஜயாலு. ரெண்டாவது பேரோட ஜோடி இவங்க தான். இவங்க இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் ஒரு பெயிண்ட் டப்பாவை எடுத்து வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த பெயிண்ட் டப்பாவை வாங்கி கொடுக்கறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இதே எதுக்காக எனக்கு கொடுக்கற அப்படின்னு. அதுக்கு ஜயாலு சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அந்த பெயிண்ட் டப்பாவை கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறாங்க. ஆனா ஜயாலு வேற எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. ஒரு கார் வந்து நிக்குது, நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு ஆன்ட்டி வராங்க. அவங்க வந்துட்டு ஜயாலு கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க. நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடவா, நான் என்னோட வீட்டுக்கே உன்னை கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜயாலு சொல்றாங்க, இல்ல இல்ல, எனக்கு நான் இருக்கக்கூடிய இடமே ஆல்ரெடி எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு, அதனால நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ஆன்ட்டியும் சரி ஓகே உன்னை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஜயாலு திரும்பி பார்த்து ஹீரோயினை பார்த்து வர மாதிரி இருக்குது. ஹீரோயின் கொஞ்சம் அப்படியே பயந்து போயிடுறாங்க. ஆனா ஜயாலு ஹீரோயினோட பக்கத்துல வந்துட்டு அப்படியே திரும்பி நேரா நடந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவ்ளோ அழகான ஹேண்ட்ஸமான பையன் பணக்கார பையனா இருப்பானோ அப்படின்னு. ஆனா எதுக்காக அவங்க கூட கார்லயுமே போகாம இங்க நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு என்ன வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் டப்பாவை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சந்தோஷமா அதை ஓபன் பண்றாங்க. ஆனா அது ஹீரோயினோட Dress ஃபுல்லா கொட்டிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட Dress ஒயிட்டா, அதனால அதுல பிங்க் கலர்ல அது படிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்கிட்ட இருந்த 2 ட்ரெஸ்ல ஒண்ணு பாழா போயிடுச்சு, இப்போ எனக்கு புதுசு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு காசு தேவைப்படும். அந்த காசை வச்சு நான் ஆல்ரெடி இருக்கிற பெயிண்ட தான் வாங்க முடியும், எனக்கு பெயிண்ட் தான் முக்கியம், Dress எல்லாம் முக்கியம் கிடையாது, இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் காலேஜோட பெயிண்டிங் ரூம்ல போய் உட்கார்ந்திருக்காங்க. இந்த Dress எப்படி சரி பண்றது, இது மேல வேற ஏதாவது பெயிண்ட் பண்ணி இது ஒரு டிசைனா மாத்திடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கிளாஸ்மேட் வராங்க. உடனே ஹீரோயின், வா வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, என்னோட Dress வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பட்டு நாசமாயிடுச்சு, இத உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு டிராயிங் வரைஞ்சு இதை அழகா மாத்திடே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கிளாஸ்மேட் சொல்றாங்க, நான் எப்படி வரைய முடியும், நீயே வரைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின், ப்ளீஸ் எனக்காக நீயே பண்ணு, நானே கேட்கிறேன்ல பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிளாஸ்மேட்டும் பிரஷையும் பெயிண்டையும் எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ கிளாஸ்மேட் சொல்றாங்க, நீ இப்படியே பாத்துட்டு இருந்த அப்படின்னா என்னால வரைய முடியாதுன்னு. உடனே ஹீரோயின், சரி ஓகே ஓகே, நான் என்னோட கண்ணை வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன், நீ வரைஞ்சு முடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ்மேட்டும் இப்ப வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபாய் ஒரு கேமராமேன் கூட ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு மாடல், அதனால இங்க இருக்கிறவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது, ஸ்காலர்ஷிப் வாங்கினவங்களே இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபாய். இதனால ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இப்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங் ரூமுக்கு வெளியில நின்று பார்க்கும்போது ஹீரோயினும் அவங்களோட கிளாஸ் மட்டும் கிஸ் பண்ண மாதிரி இருக்குதா. அதனால ஃபாய் வெளியில நின்னுட்டு கேமராமேன்ட்ட, ஏய் இதெல்லாம் ஷூட் பண்ணாத என்னோட ஃப்ரெண்டோட இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு இது கேட்டுட்டுதான் ஹீரோயின் சொல்றாங்க, ஃபாய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ளவா அப்படின்னு. அப்பதான் ஃபாய் பாக்குறாங்க ஹீரோயினும் கிளாஸ்மேட்டும் கிஸ் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல, அவங்க Dressல வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போ ஃபாய் சொல்றாங்க, பாரு உன்னோட கிளாஸ்மேட் எவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான், நிஜமாவே ஒரு பெயிண்ட் பட்ட ஒரு Dress-அ ஒரு ஆர்ட்டா மாத்துறத இன்னைக்கு நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபசர் நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டே வரக்கூடிய சத்தம் கேக்குது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் ஒரு டேபிளுக்கு அடியில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்கள மறைக்கிறதுக்காக அந்த கிளாஸ்மேட் இருக்காங்க அல்ல, அவங்களும் நின்னுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபேன்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு கேக்குறாங்க, ஹீரோயின் எங்க, அவளை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, இல்ல ஹீரோயின் இன்னைக்கு காலேஜ்க்கே வந்த மாதிரி தெரியல, ஒருவேளை அவ லெக்சர் டைம்ல தான் வருவாளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ப்ரொஃபசரும் அதை நம்பி வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் மெதுவா வெளியில வராங்க. ஹீரோயின் கிட்ட ஃபாய் கேக்குறாங்க, என்னாச்சு, ப்ரொஃபசரை பார்த்து நீ எதுக்காக பயந்து போய் ஒளியிற, நீ ஃபீஸ் கட்டலன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இந்த வருஷம் உள்ள ஃபீஸை நான் இன்னும் கட்டவே இல்லை, அதை கேட்கறதுக்காக தான் அவரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட்டை பார்த்து சொல்றாங்க, ஐ எம் சோ சாரி, நான் உன்னோட ஃபேன்ஸை பிடிச்சிட்டு இருந்தேன்ல, அது உனக்கு அனீசியா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த கிளாஸ்மேட் சொல்றாங்க, இனியொரு தடவை மட்டும் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து
இருந்து போயிடுறாங்க. ரொம்பவே நர்வஸா இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஹீரோயினை ஒன் சைடா பிடிக்கும். இப்ப நம்ம ஹீரோயினும் ஃபாயும் மட்டும் தனியா உட்கார்ந்து பேசுறாங்களா. ஃபாய் சொல்றாங்க உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இல்ல பரவாயில்ல, நான் எனக்கு மட்டும் இல்ல என்னோட ஃபேமிலிக்கும் காசு அனுப்பணும், அதனால கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சே ஆகணும். ஏதாவது வேலை கிடைக்குமா நான் ட்ரை பண்றேன், கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் யானை போய் பார்க்கணும், அதனால நான் யானை பாக்குறதுக்காக கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஃபாய் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட போயிட்டு ஹீரோயினை பார்த்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப டாக்டர் கேக்குறாங்க நிஜமாவே அந்த பொண்ணை தொட்டா மட்டும் உனக்கு அலர்ஜி வரலையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா எதனால அப்படின்றது தெரியல, ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மனுஷனை தொடுறது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா ஹீரோயினால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஹீரோயினை உன்னோட பக்கத்திலேயே வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட பாடி எதுக்காக அவளுக்கு மட்டும் ரியாக்ட் ஆகல அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு உனக்கு அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் ஹீரோயினை என் பக்கத்திலேயே வச்சிருக்க போறேன், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் கேக்குறாங்க இனி என்ன பண்ணி அவளை உன் பக்கத்துல வச்சிருக்க பிளான் பண்ணிருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் ஒரு பெரிய பணக்காரன், ஆனா அவர் ரொம்பவே பெரிய ஏழை, அதை வச்சுதான் நான் அவளை மடக்க போறேன் அப்படின்னு பணத்தை வீசி ஹீரோயினை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் கட்டாவது இப்போ நம்ம ஹீரோயின் யானை போய் மீட் பண்றாங்களா. யான் சொல்றாங்க உனக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா நீ ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு தகுதியா பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்க, எனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கிறதுனால நீ எனக்கு ட்ரீட் வை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கிட்ட காசு கிடையாது, எப்படி ட்ரீட் வைப்பாங்க, அதனால அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்கு யான் சொல்றாங்க எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி தந்தா போதும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு யானை ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா ஜயோலுவா காமிக்கிறாங்க. ஜயோலு அப்படின்றவங்க ஆக்சுவலி ஒரு பெயிண்டர், ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஃபேமஸ் பெயிண்டர். இவங்களோட சீக்ரெட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்ரான். ஜான்ரான் அப்படின்றவங்க ஒரு பெரிய பெயிண்டரா இருப்பாங்க. ஆனா இவங்க தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு நார்மலான பீப்பிள் மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காகவே நார்மலா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி நம்ம ஹீரோவுக்கு தெரியும். நம்ம ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜயோலுவுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும், அதனால ஜயோலு போயிட்டு அந்த கொரியரை வாங்கிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க. அதுல லேடிஸோட ட்ரெஸ் இருக்குது, இத நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா யானையும் நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. யான் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டதுனால இன்னும் நீ நல்லா படி, நம்ம இப்போ ஃபைனல் இயர்ல என்டர் ஆக போறோம், அதனால ஃபைனல் இயர்ல என்டர் ஆனதுக்கு அப்புறமா நீ நல்லா படிச்சு மறுபடியும் மாஸ்டர் டிகிரிஸ் என்னோட காலேஜ்ல ஏன் கூட வந்து படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க உங்களோட காலேஜ்லயா, நீ ரொம்ப ஜீனியஸ், எனக்கெல்லாம் உன்னோட காலேஜ்ல இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு யான் சொல்றாங்க உன்னால முடியும், நீ ஆசைப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா அதை நீ அடைஞ்சே தீருவ, அதனால நீ நல்லா படிச்சு என்னோட காலேஜுக்கு வா, எனக்கும் உன் கூட சேர்ந்து படிக்கணும், உன் கூட ஒரே லைப்ரரியில படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வெக்கமா வருது. இப்போ யான் வந்து மெதுவா பில் வச்சிருப்பாங்கல்ல அதை எடுத்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலி பில்ல யானே பே பண்ணிடுவாங்க, வேணும்னே ஹீரோயினை சும்மா தான் ட்ரீட் வை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு போன் வரும். ஹீரோயின் அட்டென்ட் பண்ணா நீங்க ஏதாவது கொரியர் ஆர்டர் பண்ணீங்களா, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன கொரியர், என்னோட ட்ரெஸ் நீங்க எதுக்காக ஓபன் பண்ணீங்க அப்படின்னு கத்துறாங்களா. உடனே ஜயோலு பயந்துடுறாங்க. உடனே காலை அப்படியே கட் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பொண்ணுமே புரியல. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் யானும் சேர்ந்து வெளியில நடந்து போயிட்டு இருப்பாங்க. மழை பெய்யும், அதனால கொடை பிடிச்சிட்டே நடந்து போறாங்களா. அப்போ ஒரு கார் நம்ம ஹீரோயினை யானையும் கிராஸ் பண்ணி போகுது. ஆனா நின்னு விண்டோ ஓபன் ஆகுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரூனா இருக்காங்கல்ல, அவங்க தான். யானை பார்த்தோன்னே கேக்குறாங்க யான் நீயா, உன் பக்கத்துல இருக்கிறது உன்னோட தங்கச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா என்ன அண்ணன் தங்கச்சி மாதிரியா இருக்கு, அவனோட சர்நேம் வேற என்னோட சர்நேம் வேற, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாங்க. அப்போ யான் சொல்றாங்க அவ சொல்றதெல்லாம் எதுக்காக நீ கேக்குற, ஹீரோயின் நீ யாருக்குமே நின்னு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி ரூனா பக்கத்துல ஒரு ஆள் இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஆள் தான் நம்ம ஹீரோவோட அங்கிள். இவங்க கூட இப்ப ரூனா போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை வந்து நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஃபாய் கிட்டே லீஷி கிட்டே எனக்காக நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாம் இன்னும் வந்து சேரவே இல்லைன்னு சொல்றாங்க. ஃபாய் கேக்குறாங்க என்ன இன்னும் லேட் ஆகியும் அது வந்து சேரலையா, இன்னைக்கு கண்டிப்பா வந்திருக்கணுமே அப்படின்னு. அப்போ லிஷி ஃபாய் கிட்ட கேக்குறாங்க நீ எதோட வீட்டு அட்ரஸ் கொடுத்த அப்படின்னு. அதுக்கு ஃபாயும் அவங்க கொடுத்த அட்ரஸ் சொல்றாங்களா. அப்போ லிஷி சொல்றாங்க இந்த பில்டிங்க்கு எந்த ஒரு கொரியர் வந்தாலுமே அது மேல் வீட்டுக்கு தான் போகும், நம்மளுக்கு வராது. ஓனர் ஏன்னா மேல் வீட்டுல தானே இருந்தாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாம நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கதான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓனர் மாறிட்டாங்க, வேற ஒருத்தவங்க இருக்காங்க, அதனால கண்டிப்பா அவங்களுக்கு
உங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஆமா எனக்கு இன்னைக்கு மத்தியானம் என்னோட பார்சலை யாரோ ஓபன் பண்ண மாதிரி கால் வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களா. உடனே பாய் வந்து கண்டிப்பா அவன் கெட்ட பையனா தான் இருப்பான், வா போய் பாத்துடலாம் அப்படின்னு ஹீரோயினும் பாயும் சேர்ந்து அங்க கிளம்பி போறாங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு உள்ள யாரு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அப்போ ஜயலு கையில ஒரு சுத்தியலோட கதவை திறக்கிறாங்க. அதை பார்த்தோடனே பாய் ஒரு வழியா நீ வெளியில வந்துட்டியா, இரு நீ சுத்தியல் கையில வச்சிருக்கியா, நான் தொடப்பத்தை எடுக்கிறேன் அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து நீ தான் அந்த பார்சலை வாங்கினது அப்படின்றது எங்களுக்கு தெரியும், நீ ஒரு லூசு தானே சைக்கோ தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஜயலு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம காலிங் பெல் இருக்கும்ல அந்த ஸ்விட்சை போட்டு கையில வச்சிருந்த சுத்தியலால அடி அடி நடிக்கிறாங்க. பாயும் நம்ம ஹீரோயினும் பயந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, அந்த பெயிண்ட் ஷாப்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோமே, என்னோட ட்ரெஸ்ஸை பாரு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதனால ஜயலு கொஞ்சம் அமைதியாயிட்டு எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க என்னோட ட்ரெஸ் பார்சல் இங்க தான் வந்திருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஜயலுவும் சரி ஓகே அதை நான் எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே உள்ள வந்து பாருங்க அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோயினும் பாயும் சேர்ந்து உள்ள போறாங்க. ஹீரோயின் அதுல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்க பார்த்துட்டு நிஜமாவே இந்த பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு, இதை நீ தான் வரைஞ்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜயலு சொல்றாங்க இது நான் வரையல, என்னோட டீச்சர் தான் வரைஞ்சாங்க அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. இதை ஆக்சுவலி வரைகிறது ஜயலு தான், ஆனா அது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பாய் சும்மா இருக்காம அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பவுல் இருக்குதா, அந்த பவுல் எடுத்து பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த பவுல் உடைஞ்சிரும். அடுத்த செகண்டே ஜயலு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அதுக்கு மேல பேசாம அந்த பவுல் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு அழுற மாதிரி போயிடுவாங்க. உடனே பாய் சொல்றாங்க அது ஒரு பவுல் தானே, அதை நான் வேணா உனக்கு வேற மாதிரி திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயலு எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா இருக்காங்க. இந்த பவுலுக்கும் ஜயலுவுக்கும் இடையில ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதனால ஒரு பெரிய ப்ராப்ளமே வரும், அது எல்லாத்தையுமே நீங்க அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்ப ஹீரோயினும் பாயும் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க, கீழே வந்து ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ஆளுக்கு சொந்தமான ஒரு பொருளை உடைச்சிட்டோம், கண்டிப்பா நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வரும் அப்படின்னு. அதுக்கு பாய் சொல்றாங்க அந்த பவுல்ல எவ்வளவு காசு போட்டா அந்த பவுல் திரும்ப கிடைக்குமோ அதே மாதிரி நான் புது பவுல் வாங்கி அவனுக்கு கொடுத்துருவேன், ப்ளீஸ் நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, ஒரு சின்ன பவுல் தானே அது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அது ஒரு சின்ன பவுல் மாதிரி எனக்கு தெரியல, அத ஜயலு பார்த்த பார்வையை பார்த்தா அவனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருளா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாயும் ஐயோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாய் கிட்ட கேக்குறாங்க எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், ஏதாவது ஒரு வேலைக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப பாய் சொல்றாங்க நீ ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தியா அது என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அங்க எனக்கு வேலை போயிடுச்சு, இனி வேற ஏதாவது வேலை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால பாய் சரி ஓகே அப்படின்னா நான் ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல அந்த பார்ல இப்ப வேகன்சி இருக்கு, நீ வேணா என்னோட இடத்தை டேக் கேர் பண்ணிக்கோவே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே பாயை ஹக் பண்ணிட்டு நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு இருக்க இடம் இல்லாதப்ப இருக்க இடம் கொடுத்த, இப்ப வேலையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற, தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஒர்க்குக்கு போயாச்சு. அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த Dress உங்களுக்கு கரெக்டா பொருந்தது, அது மட்டும் இல்லாம பாயோட இடத்தை தானே நீங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய தனி அறைக்கு போகணும், அங்கதான் நிறைய டிப்ஸ் கிடைக்கும், நாங்க கொடுக்கக்கூடிய சேலரி நிறைய இருந்தாலுமே கஸ்டமரோட பிரைவேட் ரூமுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் உடனே நான் பிரைவேட் கஸ்டமர் ரூமுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்களா. அதுக்கு பார் ஓனர் சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க அந்த மாதிரி போனா அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய காசு கிடைச்ச மாதிரி இருக்கும், இல்லன்னா நீங்க இங்க வேலை பார்த்தே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் இப்ப எந்த பிரைவேட் ரூமுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றாங்க இப்ப நம்மளோட விஐபி கஸ்டமர் வராங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள போய் ரிசீவ் பண்ணலாம், அதுக்கப்புறமா நீங்க அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலி வர்றது நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்தா அடுத்த செகண்டே ஹீரோயின் தலையை அப்படியே மறைச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன மாதிரி இன்னைக்கு ஒரு அன்லக்கி டேவா இருக்கு, காலையில இவன் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக வந்திருந்தான், இப்போ இவனோட பார்லயே நான் ஒர்க் பண்றேன்னா ஐயோ என்னோட நிலைமை என்ன ஆக போகுதோ, இவன் என்ன பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணுவானோ அப்படின்னு அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பாருக்குள்ள போயாச்சு. ஹீரோயினை தான் கொண்டு போயிட்டு சர்வ் பண்ண சொல்லிருப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு, அதனால ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தலையை மறைச்சுக்கிட்டே போயிட்டு ஹீரோவுக்கு பார்ல சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்களா, டக்குன்னு நம்ம ஹீரோயினை நிக்க சொல்லிடுறாங்க. நீங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே நீ கண்டுபிடிச்சிட்டியா என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஒன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம், உனக்கு நான் ஒரு டிப்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த டிப்ஸ வாங்கிக்கிறாங்க. இப்ப வெளியில போயிட்டு ஓபன் பண்றாங்க. ஒரு அழகான
சின்ன செயின் இருக்கும். அதை பார்த்த உடனே இவன் ரொம்ப பணக்காரன் போல, செயின் எல்லாம் டிப்ஸா கொடுக்குறான், ஆனா டிப்ஸா கொடுக்குற விஷயங்களை நம்ம தானே வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. அப்போ 2 அடியாட்கள் மாதிரி வந்துட்டு நம்ம கண்டிப்பா இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாது, அவன் கையை காலையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் ஹீரோவை அடிக்கிறத பத்தி பேசிட்டு போறாங்களோ, நம்ம ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு கடகடன்னு ஹீரோவை போயிட்டு வார்ன் பண்ண போறாங்க. மேனேஜர் முன்னாடி ஹீரோயின் ஹீரோட கையை பிடிச்சு உன்னை அடிக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க, உடனே என் கூடவா அப்படின்னு இழுத்துட்டு போக போறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ கையை அப்படியே தட்டி விட்டுடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது அங்க 2 அடியாட்கள் வந்துட்டாங்க மாஸ்க போட்டுட்டு. நம்ம ஹீரோ கிட்டயும் எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, இவனை தவிர வேற யார் வேணாலும் இங்க இருந்து வெளியில போயிடலாம், இங்க இவனை தவிர வேற யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் இவன் கூட சேர்ந்து அடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு கேக்குறாங்க, நீங்க பார்ல வந்து இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, நீங்க ஹீரோவை அடிக்கிறத என்னால அலோ பண்ண முடியாது அப்படின்னு. உடனே அந்த அடியாட்கள் நம்ம ஹீரோயின் கிட்ட எகிர போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ எழுந்திருச்சு கேக்குறாங்க, உனக்கு என்னதானே அடிக்கணும், வா அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அடியாட்களுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இந்த ஃபைட்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நம்ம ஹீரோயினை ஹீரோ எப்படி இனி நெருங்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.